இது மகிமை நேரம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது என்பதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே தியாகத்தில் மகிழ்ச்சி, எப்படி நாம் கர்த்தரது பெயரால் செய்யப்படும் தியாக தொண்டினால் மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதை இந்த நாளிலே தியானிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லுகிறார், 2ஆம் அதிகாரம் 17-18, மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். வார்க்கப்படுகுதல் அப்படிங்கிறது ஒரு பணியில் நம்மையே ஊற்றி விடுவது, உருக்கி எடுத்துடுறாங்க, பிழிஞ்சு எடுத்துடுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அனுபவம். இந்த பவுல் தன்னையே வார்ப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறார், ஊழியத்திற்காக, மக்களுடைய விசுவாசத்திற்காக. ஆனா அவர் சொல்றாரு, அப்படியே நான் என்னை தியாக பலியாக ஒப்பு கொடுக்கிறேன், அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, இது நிமித்தம் நீங்கள் என்னோட கூட மகிழ்ந்து சந்தோஷப்படுங்கள் என்கிறார். இன்றைக்கு உலகத்துல தியாகிகள் என்று நிறைய பேர் பட்டம் பெறுகிறோம், பட்ட பெயர்கள் நிறைய பேருக்கு இருக்குது, தியாக செம்மல்கள்னு சொல்றோம். ஆனா மற்றவர்களுக்காக, நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய உலகத்துக்காக, உலக மக்களுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக தியாகம் பண்ணுகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இங்க ஆண்டவருக்கு தொண்டு செய்வதனால் வரும் தியாகத்தினால் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது. உலகத்துக்கு தொண்டு செய்வதனால் அல்ல, ஆண்டவருக்கு தொண்டு செய்வதனால் கிடைக்கும் மகிழ்ச்சி. ஆகவே தான் இந்த மிஷினரிகளை நீங்க பார்ப்பீர்கள் என்றால் அவங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியா நடக்கிறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. அவங்களுடைய சுகபோகமான வாழ்க்கை, நல்ல படிப்பு, நல்ல அந்தஸ்து, நல்ல குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஆண்டவருக்கு தொண்டு செய்வதனால் கிடைக்கும் மகிழ்ச்சியை தேடி வந்தாங்க. நம்ம தேடி வந்ததுனால தான் இன்னைக்கு நாம் எல்லாரும் இந்த மகிழ்ச்சியை நாமும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நாமும் தியாகத்தோடு அவருக்கு தொண்டு செய்ய அழைக்கப்படுகிறோம். இந்த உலகத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பெண்மணி அன்னை தெரசா அவர்களை தெரியும். அவங்களுடைய அந்த தொண்டு வாழ்க்கையில அவங்க செய்த அந்த தொண்டு ஆண்டவரை மையமாக வைத்து செய்ததுனால தான் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லப்படுகிற மிஷினரியை குறித்து தியானிப்போம் என்றால், அவர் ஒரு அனாதை குழந்தைகளுக்கு விடுதி வைத்து நடத்தியவர். அந்த ஒவ்வொரு நாளும் அந்த விடுதிக்கான தேவையை ஆண்டவரிடம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பாராம். அவ்வாறு ஜெபித்து ஜெபித்து அவர் எல்லா காரியங்களையும் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல அனாதையாய் இருப்போர், துன்புறுவோர், ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், நோயாளிகள், அன்னை தெரசாம அந்த குஷ்டரோகம் இருந்த அந்த தொழுநோயாளிகளுக்கு உதவி செய்ததாக நம்ம கேள்விப்படுகிறோம். இவர் துன்புறுவோருக்காக, கஷ்டப்படுவோருக்காக தன்னை அர்ப்பணித்து அவர்களுக்கு உதவி செய்பவர்களை பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். அந்த தொண்டு நம்மை மகிழ்ச்சி அடைய செய்கிறது. யோபு சொல்லுகிறார், 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, துன்ப நாளை கண்டவனுக்காக நான் அழாதிருந்ததும் எளியவனுக்காக என் ஆத்துமாவு வியாகுலப்படாதிருந்ததும் உண்டானால் என்று கேட்கிறார். அதாவது துன்பப்படுகிறவர்களுக்காக அவர்களோடு சேர்ந்து நான் அழுததாக யோபு அழுததாக சொல்லுகிறார். அந்த ஒரு தியாகமான ஒரு வாழ்வு அவர் வாழ்ந்ததுனால அவர் என்ன செய்கிறார், அந்த தியாகத்துல மகிழ்ச்சி அடைகிறார். தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 35:12-14 இவ்வாறு சொல்லுகிறது, அவர்கள் வியாதியாய் இருந்தபோது இரட்டு என் உடுப்பாயிருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினேன், துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். யாருக்காகவா? அவருடைய ஃப்ரெண்டுக்காக இல்ல, அவங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்காக இல்ல, அவரை பகைத்தவர்களுக்காக. ஒருவேளை தியாகம் என்பது நம்மை நேசிக்காத ஜனங்களையும் நாம் நேசிப்பது, நம்மை வெறுக்கிறவர்களுக்கும் நாம் என்ன செய்வது, உதவி செய்வது, அன்பு செய்வது. ஆகவேதான் தியாகத்துல அடைகிற மகிழ்ச்சி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது என்று பார்க்கிறோம். இங்க தாவீது சொல்லுகிறார், என்னுடைய எதிரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்,
என்னுடைய துன்பத்துல அவர்கள் சிரிக்கிறாங்க, ஆனாலும் என்னுடைய துன்பத்துல சிரிப்பவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய உபத்திரவங்கள்ல என்னோட துணை நிற்காதவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன், அவர்களையும் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34 முதல் 40 வசனங்கள்ல பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் இந்த எளியவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவையே அல்லாமல் மற்றவர்களுக்கு அல்ல என்று சொல்லுகிறார். இந்த உலகத்துல ஆண்டவர் நாம் இருக்கிற இடத்துல தியாக மனப்பான்மையோடு செயல்படும்படியாக, அந்த தியாகத்திலே நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும்படியாக நம்மை அழைக்கிறார். ஒருவேளை நாம் மருத்துவராக இருப்போமானால் நாம் எளியோருக்கு மருத்துவம் பார்க்கும்படியாக, தியாகம் பண்ணும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்விலே ஆசிரியராக இருப்போமானால் எளிய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக, இலவசமான டியூஷன் எடுக்கும்படியாக, ஒரு என்ஜினியராக இருப்போமானால் இலவசமாக பிளான் போட்டு கொடுக்கும்படியாக, ஒரு லாயராக இருப்போமானால் காசு இல்லாதவங்களுக்காக வழக்காடும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒருவேளை இந்த தியாகத்துல நமக்கு லாபம் இல்லை, ஆனால் தியாகம் இருக்கும். இந்தமான சூழ்நிலை கடினமாகத்தான் இருக்கும், இந்த பாதை நமக்கு மிகவும் கடின பாதையாக இருக்கும், ஆனால் மகிழ்ச்சி இருக்கும். இந்த கடினமான பாதையில ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். கர்த்தருக்குள் அவருக்குள் மகிழ்ந்திருக்கும்படியான நேரங்களையும் தருணங்களையும் தருகிறார். அப்போஸ்தலர் 20, 23, 24 பவுல் சொல்லுகிறார், கட்டுகளும் உபத்திரவங்களும் பட்டணங்கள் தோறும் வைக்கப்பட்டுள்ளது, அதை ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்துகிறார். எனக்கு கட்டுகள் தான், எனக்கு உபத்திரவங்கள் தான், இது எல்லா இடத்துலயும் நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் எனக்கு இருக்கு. ஆகிலும் கவலைப்படேன், பிராணனையும் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும், தேவ கிருபையினாலே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும், ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன்கிறாரு. இந்த உலகத்துல கஷ்டங்கள் பாடுகள் மத்தியிலையும் தியாகத்தோடு எளியவர்களை நாம் நினைக்கும் போது, எளியவர்களுக்கு நாம் உதவி செய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் என்னிடத்திலே வாருங்கள் என்று அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்காக நம்மை ஆண்டவருடைய தொண்டு செய்வதற்காக தியாகமாக நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நமக்கு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரம தந்தையே, நம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லுகிற அந்த மகிழ்ச்சியில நாங்கள் ஆண்டவரே வரும்படியாக, அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கும்படியாக நீங்க ஆண்டவரே இந்த தியாகமுள்ள வாழ்வை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறு பகுதியாகிலும் தியாகத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்ய, தியாகத்தோடு செயல்பட, தங்களை வெறுத்து தங்களை கஷ்டப்படுத்தினாலும் அது மற்றவர்களுக்கு அந்த நேரம் ஒரு எளியவர்களுடைய முகத்துல, ஏழையின் சிறைப்புல உம்மை காண நீங்க உதவி செய்யுங்கப்பா. உம்முள்ளே மகிழ்ந்திருக்கும் அனுபவத்தை தாங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.